முதலமைச்சர் விஜய் தலைமையில் வரும் 16ஆம் தேதி தமிழக அமைச்சரவை கூட்டம். பட்ஜெட் மற்றும் பல்வேறு திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிப்பது தொடர்பாக அமைச்சரவை கூடுகிறது. பெரம்பூர் மக்களுக்கு சிஎம் விஜய் தொடங்கி வைத்த பிரத்யேக செயலி பயன்பாட்டிற்கு வந்தது. tvkcm.com மூலம் சேவைதளம் மற்றும் வாட்ஸ்அப் எண்ணில் புகார் அளிக்கலாம் என அறிவிப்பு. பெரம்பூர் சட்டமன்ற அலுவலகத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் விஜய். அலுவலகத்தின் உள்ளே பொது இ சேவை மையத்தையும் திறந்து வைத்து பயனாளிகளுடன் உரையாடல். சென்னை வியாசர்பாடியில் பயனாளிகளுக்கு புதிய ரேஷன் அட்டைகளை வழங்கினார் முதலமைச்சர் விஜய். நியாய விலைக் கடைகள் அரிசியை இடை இயந்திரத்தில் அளந்து பயனாளர்களுக்கு வழங்கினார். மு. கல்பனா அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் இருந்து புதிய மின்னணு குடும்ப அட்டையை பெற்றுக் கொள்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திருமிகு இவாஞ்சலின் எஸ்தர் ராஜாத்தி அவர்களுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டையை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். சென்னை வியாசர்பாடி பேருந்து பணிமனையில் உள்ள மின்சார பேருந்தில் முதலமைச்சர் விஜய் ஆய்வு. பேருந்து சார்ஜிங் மையத்தையும் திறந்து வைத்தார். தமிழகம் முழுவதும் 2 வாரத்தில் அனைத்து ரேஷன் கார்டுகளையும் விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். வரும் காலங்களில் கைரேகை, கண் வெளி மட்டுமின்றி முகம் பதிவு செய்து பொருள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் வெங்கடரமணன் தகவல். லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் அருண் போலீஸ் அகாடமிக்கு மாற்றம். லஞ்ச ஒழிப்புத்துறை ஐஜி மகேஸ்வரி இயக்குநர் பொறுப்பையும் கூடுதலாக கவனிப்பார் என அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 14 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் மற்றும் அதற்கு மேல் வெயில் தகைத்தது. அதிகபட்சமாக வேலூரில் 106.88 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியது. தமிழகம் மற்றும் புதுச்சேரிகள் அடுத்த 1 வாரத்திற்கு லேசானது முதல் மிதமான மழை இருக்கக்கூடும். சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தகவல். அங்கீகாரம், உரிமம் உள்ளிட்டவற்றை பெற்றுத் தருவதாக தனியார் பள்ளிகளிடம் 100 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கு. பிடி அரசகுமார் மற்றும் முத்துக்குமார் மீது தற்போது வரை 59 பள்ளிகளின் உரிமையாளர்கள் புகார். சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் ஒரே படுக்கையில் 3 மருத்துவ பயனாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் அவலம். ஒரே படுக்கையில் மருத்துவ பயனாளிகளுக்கு ட்ரிப்ஸ் ஏற்று வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. மதுரை மாவட்டம் சின்ன உடைப்பு கிராமத்தில் விமான நிலைய விரிவாக்கத்திற்கு நிலம் எடுக்க வந்த அதிகாரிகள் தடுத்து நிறுத்தம். மரம் மீது ஏறி ஒரு சிலர் பெட்ரோல் ஊற்றி உயிரை மாய்த்துக் கொள்ள முயன்றதால் சிறிது நேரம் பரபரப்பு. திருப்பூர் மாவட்டம் ராயபுரம் பகுதியில் அரசு பள்ளி மாணவர்களுடைய கடும் மோதல். பயங்கர ஆயுதங்களோடு சண்டையிட்டதால் மாணவரின் மண்டை உடைப்பு. டிரைவிங் லைசன்ஸ் பெற ஹஜ் போடும் சோதனைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை தடை. டிரைவிங் லைசன்ஸ் பெற முடியாமல் லட்சக்கணக்கான தவித்து வந்த நிலையில் நீதிமன்றத்தின் உத்தரவால் வாகன ஓட்டிகள் மகிழ்ச்சி. திருவள்ளூர் மாவட்டம் பழவேறு காட்டில் வீட்டில் தனியாக இருந்த பெண் கழுத்தறுத்து படுகொலை. கழுத்தில் அணிந்திருந்த 15 சவரன் மாயமானதால் நகைக்காக கொலை செய்யப்பட்டாரா என போலீசார் தீவிர விசாரணை. அரியலூர் மாவட்டம் கோடாலி கிராமத்தில் செயல்படும் டாஸ்மாக் கடையை அகற்ற வலியுறுத்தி ஊர் மக்கள், மாணவர்கள் போராட்டம் எதிரொலி. மக்களின் கோரிக்கைக்கு செவி சாய்த்து டாஸ்மாக் கடை மூடல். ஊர் மக்கள் கொண்டாட்டம். கர்நாடக மாநிலம் ராமநகர் அருகே பிடதி டவுன்ஷிப் அமைக்க சர்வே எடுக்க வந்த அதிகாரிகளை முற்றுகையிட்ட மக்கள். அதிகாரி மற்றும் காவல்துறையை பெண்கள் துடைப்பத்தால் அடித்து விரட்டிய அதிர்ச்சி காட்சி. நாமக்கலில் 55 ஆண்டுகால கோழிப்படை வரலாற்றில் புதிய உச்சம் தொட்ட முட்டை விலை. பண்ணை கொள்முதல் விலை இன்று 5 காசுகள் உயர்ந்து ஒரு முட்டை 6 ரூபாய் 70 காசுகளாக நிர்ணயம்.
ஸ்பெயின், போர்ச்சுகல், பிரான்ஸ் நாட்டில் சுட்டெரிக்கும் வெயிலால் மக்கள் கடும் அவதி. வெயிலின் தாக்கம் காரணமாக ஒரு வாரத்தில் மட்டும் சுமார் 1000 பேர் உயிரிழப்பு. ஹோர்முஸ் நீரிணையை முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவோம். அமைதி ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை. விலை உயர்வு அச்சத்தால் இந்தியாவில் ஐபோன் 17 போனை வாங்க இளைஞர்கள் ஆர்வம். பெரும்பாலான கடைகள் மற்றும் ஆன்லைன் தளங்களில் இருப்பு இல்லை என தகவல். முதல் முறையாக லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற மகளிர் டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய அணி சாதனை. 270 ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வீழ்த்தி வெற்றி.